தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு தோழமைகளுக்கு வணக்கம். முதலில் அனைவருக்கும் புத்தாண்டு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொள்ளாச்சியிலிருந்து ஈசன் மகள் கோசலாதேவி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் பேசுகிறேன். எனையாளும் ஈசனையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை உங்களுக்காக தருகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற குறளுக்கு சொந்தக்காரரான மகர ராசிக்காரர்களை பற்றி பேச உள்ளேன். இந்த மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதனை பார்க்கலாம். அதாவது மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மிக்க நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான். இந்த புத்தாண்டிலும் அந்த பலன்களை தொடர்ந்து வாரி வழங்க உள்ளார். இப்பொழுது மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஜூன் மாசத்துக்கு பின் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஜூன் மாதம் 7ஆம் இடத்தில் உச்ச குருவாக சஞ்சாரம் செய்யும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும். கணவன் மனைவி பிரிந்திருந்தால் அவர்களுக்கு ஒன்று சேர்வார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கிரக பலாபலன்கள் சரியில்லை. நீங்கள் எப்பொழுதும் எல்லா இடங்களையும் வலம் வரக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை மிக்கவர்கள். இதனால் நீங்கள் தன்னம்பிக்கையை கைவிடாது மிகவும் பத்திரமாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிற காரணத்தினால் உணவில் சற்று கவனம் தேவை. ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெளி வட்டாரங்களில் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு 12ஆம் இடத்தில் அந்த ராகு பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராகு பகவான் என்பது பாம்பு கிரகம். பாம்பு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களோட தூக்கம் கெடும். அதனால நீங்க படுத்ததையும் எல்லாம் தூங்க முடியாது. ஜூன் மாசத்து வரைக்கும் அந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் தூக்கம் வரும். ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் தூக்கம் கெடும். அதனால நீங்க சர்ப்ப வழிபாடு எடுத்துக்கணும். பக்கத்துல ஏதாவது புற்றுக்கண் இருந்தா புற்றுக்கண் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ஆண்டு நீங்க விநாயகரை கெட்டியா புடிச்சுக்குங்க. விநாயகர் நவகிரக விநாயகர், அதாவது 2 பக்கம் ராகு கேது இருக்கிற மாதிரி விநாயகர் இருப்பாங்க. அந்த விநாயகரை நீங்க கெட்டியா புடிச்சுக்குங்க. அடுத்து பக்கத்துல ஏதாவது ஜீவ சமாதி இருந்தா அந்த ஜீவ சமாதி போய் நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இப்போ 8ஆம் இடத்துல அசம குருவா அவர் அக்டோபர் மாசத்துக்கு பின்னாடி சஞ்சரிக்கிறதுனால அங்க கேது பகவானும் இருக்கிறதுனால ஆயுளை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். குரு கூட இருக்கும்போது எந்த ஒரு ஆயுளுக்கு பங்கம் ஏற்படாது. ஆனா நீங்க வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேசும் பொழுது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசணும். அதாவது தானுண்டு தன் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கணும். ஏன்னா இந்த பேச்சுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வேலையில ஏதாவது இடமாற்றம் அது மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்க உங்களை கட்டுப்படுத்தி பேசுறது ரொம்ப நல்லது. அந்த 2ஆம் இடத்தை கேது பகவானும் பாக்குறார். எப்பவுமே புத்தாண்டு பலன்கள் சொல்லும் பொழுது ராஜ கிரகங்களாகிய சூரியன் சந்திரனில எடுத்துக்கிறது இல்ல. அந்த ஆண்டு கிரகங்களாக ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இவங்களை எடுத்துட்டு சொல்லணும். அதனால இந்த காலகட்டங்கள்ல உங்களோட கோச்சார பலன் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கவும். மேலும் உங்களுடைய தசா புத்தி எப்படி நடக்குது, உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி அப்படிங்கிறத நீங்க அருகில் இருக்கிற உங்களோட ஜோதிடரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ஏற்கனவே நிறைய 3ஆம் இடத்துல இருந்து நிறைய வாரி வளையம் கொண்டிருக்கிற சனி பகவான் உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால உங்களோட பாக்கியங்கள் அதிகமாகும். உங்க தந்தைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட தந்தை ரொம்பவே நல்லா இருப்பாரு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களோட ராசியவே பார்க்கறதுனால உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமாகும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய